This is Venkat from Venkatfin.com. Like health insurance, pure term insurance, mutual fund, early return plan பண்ணுவோம். என்னோட நம்பர் Venkatfin.comல இருக்கும். மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். கன்சல்டிங் ஃபீன்னு ரெக்வஸ்ட் பண்ணுறதுனால ஒரு சில பேர் என்ன நினச்சக்கூடாதுன்னா சொல்யூஷன் இருக்குதுன்னு நினச்சக்கூடாது. சொல்யூஷன் இருக்கும், எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம். கரெக்டாக இந்த ஹெல்த் ஸ்டேட்டஸுங்கிறது நான் எப்படி சொல்கிறேன் கேளுங்க. மல்டிபிள் சினாரியோ. இந்த வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். யங் ஃபேமிலி விட்டுருங்க, அப்பா அம்மாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னு கன்சல்டிங் பண்ணும்போது ஒரு ஸ்டேட்டஸை சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு 10 டேஸில், நெக்ஸ்ட்டு 1 மந்தில், நெக்ஸ்ட்டு 2 மந்தில், இல்லாட்டி இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் இருக்குது. ஒன்று இப்போ அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிஷனில் இருக்கிறாரு, இல்லாட்டி நெக்ஸ்ட்டு 1 மந்தில் டாக்டர் வந்து அட்மிட் ஆக சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அந்த அட்மிஷனுக்கு கவர் வேணும்னு கேட்கல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போவாது அப்பாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் வந்து ஒரு சேலஞ்ச் வருது அப்பாக்கோ அம்மாக்கோ. இல்லை ஒரு யங் ஃபேமிலினே வச்சுக்கோங்களேன். சார் அடுத்த மாதம் எனக்கு ஒரு டாக்டர் அட்மிஷன் போட சொல்லியிருக்கிறாரு ஃபார் சம் ரீசன். இப்போ அவங்க வந்து ஜென்யூனாக தான் இருக்காங்க. அதாவது இந்த அட்மிஷனுக்கு எனக்கு கிளைம் வேணும்னு கிடைக்கல, பட் இந்த பிரச்சனைக்கு முன்னாடி நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி வச்சுக்குவான்னு கேட்குறாங்க. இது ஒரு சில சினாரியோக்கு பண்ணலாம். ஒரு சில சினாரிக்கு, அதுவும் வயசில் பெரியவங்கும் போது முதல்ல டயபெட்டிஸுங்கிறாங்க, பிபிங்கிறாங்க, இதுக்கெல்லாம் ப்ராடக்ட் கிடைக்குது. அதுவும் டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் போட்டால் நல்ல ப்ராடக்டாக கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு அடுத்தது இன்னொன்று சொல்லும் போது என்ன பிரச்சனைனா, இந்த ஏஜில் இப்போ ஒருத்தர் 50,000 60,000 ஏர்ன் பண்ணுறாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட யங் ஃபேமிலிக்கு வாங்கி மெயின்டைன் பண்ணிடலாம். அம்மா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. வருஷம் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா, சார் இந்த பிராண்டு தான் கிடைக்கும், நீங்கள் அந்த சர்ஜரியோ அந்த அட்மிஷனுக்கு முன்னாடியே வாங்கணும் சரி, அதுக்கப்புறம் வாங்கணும் சரி, இந்த டேட்டாவை சொல்லணும். ஏன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க, இவ்வளோ செலவு பண்ணி உங்கள் அப்பாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து அதில் ஒரு 3 இயர் வெயிட்டிங் பீரியட் வரப்போகுது. அப்புறம் இந்த பர்டிகுலர் பிராண்டு இந்த பிரச்சனைன்னு சொன்னால் இந்த பிராண்டில் இந்த ப்ராடக்ட் கிடைக்கும், அதுக்கு அது பெர்மனெண்ட் எக்ஸ்க்ளூஷன் சொல்லிடுவான். நீங்கள் கேட்குற வைத்தியத்துக்கு ஜென்மத்துக்கு அந்த பிராண்டில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. இப்படி நான் பேசும்போது அவங்களுக்கு என்ன நினைக்கலாம்னா, ஒரு வேளை நான் சொல்யூஷன் கொடுக்கல நினைக்கிறேன். என்னுடைய வேலை சொல்யூஷன் கொடுக்குறதில்ல. ஐ வில் கிவ் யூ அனதர் எக்ஸாம்பிள். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, எங்கிட்ட கன்சல்டிங் பண்ணாமல் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் லாகின் பண்ணுறாங்க. சார் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்குறோம் உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்குன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கே இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஏதாவது ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சி ப்ராடக்டை இல்லாமல் பண்ணிடுறாங்க. போன வாரம் ஒருத்தர் ரேண்டம் கால் பண்ணுறாரு, அவங்க அப்பாவுக்கு டயபெட்டிஸ் பிபியை கரெக்டாக சொல்லிட்டாரு, பட் இன்னொரு டேப்லெட்டை வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாரு, அதை சொல்லலை. எதை யார்கிட்ட சொல்ல, ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிட்ட ப்ராடக்ட் வாங்கப்போ சொல்ல. அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க, இந்த பர்டிகுலர் டேப்லெட் அப்பா சாப்பிட்றது எங்களுக்கு சொல்லலை, இதுக்கு காரணம் இந்த ஹெல்த் இஷ்யூ அப்பாவுக்கு இருக்கிறதா அர்த்தமாக நாங்கள் எடுத்துக்கிறோம். அது இல்லைன்னு டாக்டர்கிட்ட, அது இல்லாததுனால, ஆனால் சும்மா தான் அவர் சாப்பிட்டாருன்னு லெட்டர் வாங்கி கொடுங்க, நாங்கள் இந்த கிளைமை ரிலீஸ் பண்ணுறோன்ட்டாங்க. ஸோ அவர் கிட்டத்தட்ட 75,000 அவருக்கு ப்ரீமியம் பே பண்ணியிருக்கிறார் உங்கள் அப்பாவுக்கு. ஸோ எங்கிட்ட கன்சல்டிங் பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன், இந்த மாதிரி ஸ்டேட்டஸில், அதாவது அடுத்த 10 நாளில் 2 மாதத்தில் அட்மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஒன்று அந்த அட்மிஷன் முடிச்சுட்டு வாங்க. அப்போவும் அப்பா ஹெல்த்தியாக இருக்கிறாருன்னா நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும், இல்லாட்டி ப்ராடக்டே கிடைக்காது, இல்லாட்டி ஒரு பேசிக்கான ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு எனக்கு மனசு கேட்காது. அதனால நான் என்ன பண்ணுவேன், இவங்க ஃபேமிலிக்கு, யங் ஃபேமிலிக்கு ஒரு 30ஸ்லையோ 40ஸ்லையோ இருப்பாங்க. சார் உங்கள் அப்பாவால் உங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் அப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் ரேட் வந்து அட்லீஸ்ட் உங்கள் ஃபேமிலிக்காவது அட்லீஸ்ட் 6 மாதம் கழிச்சாவது வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்படின்னு 2 இயர் வெயிட்டிங் பண்ணிருக்கு, நீங்கள் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கும் போது வாங்கிக்குவீங்கன்னு நான் சொல்லுவேன் நான். ஆனால் எந்த அளவுக்கு அதை ஆழமாக நான் சொல்கிறேன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ எந்த அளவுக்கு அவங்க ஆழமாக அதை எடுத்துக்கிறாங்கன்னு சத்தியமாக தெரியல எனக்கு. நம்ம ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்த அது சேல்ஸ் பிச் இல்லாமல் நம்ம சொல்லும் போது கூட அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இது இப்படி நடக்குதா, இவர்கிட்ட இப்படி சொல்லிட்டு வரேன், காலையில் ஒரு கன்சல்டிங் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி தான் பார்க்கணும், அப்பாவுக்கு வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அவங்க அப்பாவுக்கு. ஏன்னா அவங்க அப்பாவோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் அப்படி இருக்குது. இதுக்கு நம்ம தேவையில்லாமல் ஒரு கன்சல்டிங் ஃபீயை வாங்கிட்டு நம்மளால் சொல்யூஷனும் கொடுக்க முடியலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அவருக்கு தான் நான் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னேன். நான் கரெக்டாக ஈவினிங் நான் வந்து கொஞ்சம் இந்த கண் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நான் வந்துட்டுருக்கேன். ரேண்டமாக டிரைவிங் அப்போ ஒருத்தங்கிட்ட கால் பண்ணேன். அந்த அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அவங்களுக்கு வந்து ஹார்ட்லேயும், எல்லாத்தையும் சொல்ல முடியாது ப்ரைவசி பாலிசினால், ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இதை நான் இப்போ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ப்ராடக்டை வாங்கினா அவங்க எதுக்காவது யூஸ் ஆகுமான்னு கேட்குறாங்க. எதுக்குமே யூஸ் ஆகாதுமா, சும்மா உங்கள் இந்த மன நிம்மதிக்கு வாங்கி வச்சுக்குவீங்க, முதல்ல உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது இந்த பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அவங்க ஏஜ் வந்து சம்வேர் அரௌண்ட் 35ங்கிறாங்க. இப்படி நான் நிறைய கதை கேட்டதுனால தான் யங்ஸ்டர்ஸ், அதாவது 20s 30s 40s இருக்கவங்க கூட அம்மா அப்பாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னு, அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு
பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு வாங்கணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. அன்றைக்கி ஒருத்தர் இதே சினாரியோ தான், அப்பாவுக்கு ஹெர்னியா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இன்னொரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டிருக்கிறேன், நான் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறேன், உங்கள் ஏஜ் என்ன 45ங்கிறாரு. நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்க சார், உங்களுக்கு முதல்ல பாருங்கள் அப்பா இஸ் டீச்சிங் யூ சம்திங் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் அப்பாவுக்கு இப்போ நான் வாங்கி கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பேன். அப்பாவுக்கு வந்து ட்ரை தான் பண்ணி பார்க்க முடியும்னு. அவர் மண்டையில் சத்தியமே ஏறல. இதுக்கு பேரெல்லாம் வந்து மண்டை கிடையாது, இதுக்கு பேரெல்லாம் மரமண்டை. இன்றைக்கி பாருங்க, ஐ கேம் டு அ டெம்பிள், இங்கே பார்க்கிங்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். என்னுடைய நோக்கம் நீங்கள் என்கிட்ட கன்சல்ட்டிங் ஃபீ பே பண்ணணும், என்கிட்ட கன்சல்ட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எனக்கே இந்த மாதிரி சினாரியோ பார்த்து எங்கள் அம்மாட்ட நான் அடிக்கடி சொல்லிட்டேன், எனக்கு வேறு ரொம்ப நாள் இதை நான் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஐ ஏர்ன் மை லிவிங் டூயிங் திஸ் as of now. some Tamil people are supporting me. லாங் டேர்மில் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறதே அவங்க புரிஞ்சுக்கலங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம் தான். எனிவே, திஸ் இஸ் ஹவ் மை லைஃப் இஸ் கோயிங். உங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், லேட்டராக ஏதாவது கன்சல்ட்டிங் பண்ணணும், இல்லாட்டி வெல்த் கிரியேஷன் மியூச்சுவல் ஃபண்ட் சைட் பண்ணணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட நம்பர் venkatfin.com இருக்கும். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு மிட்டாயை வந்து 50,000 ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கிறவங்க வாங்கி வைக்கலன்னா நான் கோவப்படவே மாட்டேன். அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணுறவங்களாம் வாங்கலைன்னா கண்டிப்பாக என்கிட்ட கன்சல்ட்டிங் பண்ணாலும் எங்கிட்ட ஏதாவது, பிகாஸ் ஐ ஃபீல் பேட். ஒரு சில பேர் அவ்வளோ ஒரு ஹெல்த் ஸ்டேட்டஸ்க்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி பக்கத்துலேயே வர முடியாத ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டு வேணும்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? டேர்ம் இன்சூரன்ஸும் அப்படி தான். மேரீட், ஹேவ் சில்ட்ரன், இமீடியட்டாக ஃபஸ்ட்டு வேலை தான் பண்ணணும். தென் ஒய் ஆர் யூ கெட்டிங் மேரிட்? தட் இஸ் மை கொஸ்டின். someone is trusting you. இன்கன்சிஸ்டன்சின்னு ஒரு லைஃப்பில் இருக்குல்ல. அப்போ கார் எடுத்துகிட்டு போகிறோம், எவன் எப்படி வரான்னு எப்படி, அதுலேயே 4 பேர்ட்ட சண்டை போட வேண்டியதாக இருக்குது. இப்படி வரன்ட்டு 4 சண்டை, அப்படி வரன்ட்டு 4 சண்டை. அதனால் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், அவ்வளோதான். இது வந்து திஸ் இஸ் சம்திங் ஐ எம் ஷேரிங் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்டுங்கிறத எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. டாக்டருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்க முடியல, அந்த மாதிரி ஹெல்த் ஸ்டேட்டஸ் போனதுக்கு பிறகு கன்சல்ட்டிங் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே அவர் வந்து 30 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், 20 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னும் இஸ் எ யங் டாக்டர். அவருக்கு என்னால் இந்த மாதிரி ஒரு 3 டாக்டர் கன்சல்ட்டிங் பண்ணிட்டாங்க என்கிட்ட. சார், உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வாங்கி கொடுக்குறதே தெரியல, கிடைக்காதுங்கிற மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்னு நீங்கள் மாத்திரம் முடிவு பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, ஐ கேன் ஒன்லி சே டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், அவ்வளோதான். வேறு நல்ல இன்சூரன்ஸ் வாங்காட்டி கூட பரவாயில்ல, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.